ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற வாக்கியம், சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானைப் போலே அப்படிங்கிற இந்த வாக்கியம். இது திருமாலை ஆண்டான் அப்படிங்கிறவரை பற்றின அந்த வரலாற்றை நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வாக்கியம். நாம் இதற்கு முந்தைய வாக்கியங்களில் ஆளவந்தாரினுடைய பெருமைகளை எல்லாம் பார்த்தோம். அப்படி ஆளவந்தாருக்கு 4 சிஷ்யர்கள். இந்த அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு. அவர்களுக்கு இரு மொழியிலையும், அதாவது சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் வல்லுநர்களான சிஷ்யர்கள் உண்டு. வேத விற்பன்னர்களாகிய சிஷ்யர்கள் உண்டு. இப்படி பல்வேறு சிஷ்யர்கள் உண்டு. அதில் இன்னைக்கு நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது இந்த 4 சிஷ்யர்களை. இதில் பெரிய நம்பிகள் அப்படிங்கிறவர் திவ்ய பிரபந்தத்தை ஆளவந்தார் இவருக்கு முழு முதலாக சொல்லி கொடுத்திருந்தார். திவ்ய பிரபந்தத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதே இந்த பெரிய நம்பிகள் அவர்களுக்கு ஒரு முக்கிய கடமையாக ஆளவந்தார் நியமித்திருந்தார். அப்படி பெரிய நம்பிகள். அடுத்ததாக திருக்கோட்டியூர் நம்பி. இந்த திருக்கோஷ்டியூரை சேர்ந்த இந்த நம்பி இவருக்கு ரகசிய கிரந்தங்கள், துவயத்தினுடைய மகிமை, அர்த்தங்கள் இதை எல்லாத்தையும் இந்த திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அடுத்தது திருமலை நம்பி. திருமலை நம்பி அப்படிங்கிறவர் ராமானுஜருடைய பூர்வாசிரிய மாமா. அவருக்கு ராமாயணத்தை முழுக்க முழுக்க கற்றுக் கொடுத்திருந்தார். ராமாயணத்தை எடுத்து பரப்புவதே அவருடைய கடமையாகவும் நியமித்திருந்தார். அதுபோல திருமாலை ஆண்டான். இந்த திருமாலை ஆண்டானுக்கு திருவாய்மொழியினுடைய விசேஷ அர்த்தங்கள் எல்லாமே அவர் ஏற்படுத்தி இருந்தார். ஆக இதை எப்படி பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படின்னா, அளவந்தார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஏரி, அந்த ஊற்று, அதிலிருந்து பிரவாகமாக வந்த கருத்துக்கள் 4 பிரிவாக பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமலை நம்பி, இந்த திருமாலை ஆண்டான் அப்படின்னு 4 பிரிவாக போய் அந்த 4 கிளைகளும் ராமானுஜருக்கு இந்த நூல்களையும் இந்த கிரந்தங்களையும் வழங்கித்தனும். ராமானுஜர் இதை முறைப்படுத்தி 74 சிம்மாசனாதிபதிகளுக்கும் இவை எல்லாத்தையும் சொல்லி பரப்பினார் அப்படிங்கிறது நமக்கு எளிதாக புரிஞ்சிக்கிறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல நம்ம இந்த திருமாலை ஆண்டான் என்ன செய்தார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். திருமாலை ஆண்டான் அப்படிங்கிற இந்த பெயர் ஒரு அடைமொழி. இதற்கு பல கதைகள், பல காரணங்கள் சொல்வார்கள். ஆண்டான் பரம்பரை அப்படின்னு இவர்களை சொல்வது உண்டு. இவர்கள் ரொம்ப காலமாக இந்த ஆண்டான் அப்படின்னே அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. நாம் குறிப்பாக பார்க்கக்கூடிய இந்த திருமாலை ஆண்டான் 987 1078 சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவராக கருதப்படுவார். இந்த திருமாலை ஆண்டான் அவரை பற்றி இந்த பெயர் காரணத்துக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இவர் திருமாலிருஞ்சோலை மலையை சேர்ந்தவர், அந்த மதுரையம்பதியை சேர்ந்தவர். ஆனால் ராமானுஜருக்கு திருவாய்மொழி கற்றுத்தருவதற்காக இவர் திருவரங்கம் பகுதியிலே குடியிருந்து வாழ்ந்து வந்தாராம். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கும் வயது ஆனதுனால இவர் தினமும் மாலை வேளையில் அந்திக்கு அப்புறம்தான் போய் ராமானுஜருக்கு இந்த பிரபந்தத்தை, திருவாய்மொழியை, அர்த்தார்த்தத்தை சொல்லி கொடுப்பது வழக்கம். அப்படி அவர் போகும்போது அவருக்கு எப்பவும் ஒரு சின்ன பையன் அவருக்கு வழித்துணையாக வருவானான். தீப்பந்தம், தீவட்டி சொல்லுவோம் இல்லையா, தீப்பந்தம் பிடிச்சுண்டு அங்கே இருந்துட்டு இந்த பாடம் முடிஞ்சதும் தீப்பந்தம் பிடிச்சுண்டு இவருடைய திருமாளிகையில் கொண்டு சேர்ப்பது இந்த பையனுடைய கடமையாக இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த பையனுக்கு ஏதோ உடல் நலம் சரியில்லாததுனால அவன் வரலை. ஆனால் திருமாலை ஆண்டான் அங்கே போகிறப்போ திரும்பி வரும்பொழுது ஒரு சிறுவன் அதே போல் அவனுடைய தீப்பந்தத்தையும் பிடிச்சுன்னு இவரை வீட்டில் கொண்டு அழகாக திருமாளிகையில் சேர்த்து விட்டு போனானாம். அடுத்த நாள் மீண்டும் பணிக்கு வந்த சிறுவன் முந்தின நாள் தனக்கு உடல்நலம் சரியில்லாததுனால தான் வர முடியாமல் போனது, அதுக்கு மன்னிக்கணும்னு கேட்கும் பொழுது தான் திருமாலை ஆண்டானுக்கு தெரியறது, அடடா அப்போ நீ வரலன்னா நேத்திக்கு வந்தது யாரு? அந்த திருமாலா, அந்த திருவரங்கனா எனக்கு தீப்பந்தம் பிடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு கேட்டாராம். அப்படி கேட்டதுனால அப்படி தனக்கு திருவரங்கநாதனையே தீப்பந்தம் பிடிக்க வைத்ததுனால இவர் திருமாலை ஆண்டார் அப்படிங்கிறதுனால இவருக்கு திருமாலை ஆண்டான் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதுன்னு சொல்வது உண்டு.
இன்னொரு ஒரு காரணம் என்ன, ஆண்டான் அப்படிங்கிற இந்த பரம்பரையை சேர்ந்தவர்களுக்கு திருமாலுக்கு மாலை அணிவிப்பது இவர்களுடைய கடமையாக இருந்தது. ஒவ்வொரு பகுதியிலும் ஆலயங்கள்ல இந்த ஆண்டான் பரம்பரைக்கு நந்தவனம் எழுப்பி, அந்த நந்தவனத்திலிருந்து வரக்கூடிய பூவை எல்லாம் தொடுத்து மாலையாக்கி பெருமாளுக்கு சாத்துவது இவர்களுடைய வழக்கமாக இருந்தது. திருமாலிரும் சோலையில இவர்களுக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய வேலையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வழக்கு சொல் உண்டு. அழகருக்கு முன்னால் ஆண்டான் பல்லாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அழகருக்கு முன்னால் ஆண்டான் பல்லாக்கு அப்படிங்கிற ஒரு வ ஒரு மொழி வாக்கு இருந்தது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்போ திருமாலிருஞ்சோலை நம்பி வந்து வைகை ஆற்றுக்கு வராரோ, அப்போ முதல்ல ஆண்டான் பல்லாக்கு போகுமாம். அடுத்ததாக உண்டியலாம். அதுக்கு அடுத்தது தான் அழகர் வருவாராம். அப்படி அழகருடைய யாத்திரைக்கு கோவில் திருப்பணி செய்வதே இவங்களுக்கு முதல் வேலை. எப்படி தோழப்பர் குடும்பங்களுக்கெல்லாம் வந்து பெருமாளுடைய வாகனத்தை ஏழ பண்ணுவது வேலையாக இருந்ததோ, அதுபோல இந்த ஆண்டான் குடும்பத்தினருக்கு, ஆண்டான் பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி எம்பெருமானுக்கு மாலை சாத்துவது, அவருக்கு பணி செய்வது, அதுவே அவங்களுடைய வேலையாக இருந்தது. அதனாலும் இவருக்கு ஆண்டான் அப்படிங்கிற பேருண்டு. இந்த மரபு அழகருக்கு முன்னால் ஆண்டான் பல்லாக்கு அப்படிங்கிற மரபு 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கம் வரைக்கும் இது இருந்தது. கடந்த சில ஆண்டுகளில் அந்த குடும்பத்தினர் யாருமே இந்த பணியை செய்யாததுங்கிறத விட அவர்கள் பணி நிமித்தமாக வேறு ஊர்களுக்கெல்லாம் போனதுனால இந்த ஆண்டான் பல்லாக்கு முறை இப்போது நடக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட பல நூற்றாண்டு காலமாக வரக்கூடிய மரபினை சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டான் பிரிவினை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்வார்கள் 18 பட்டியை இவர்கள் ஆண்டார்கள். மதுரை எம்பதியில் 18 ஊரினை சார்ந்த இவர்கள் எங்கெங்க ஆலயம் இருக்கோ, எங்கெங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுமோ அதையெல்லாம் இவர்கள் பண்ணினார்கள். ஆண்டான்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரையே ஆண்டதுனால இவர்களுக்கு ஆண்டான்கிற பெயர் இருந்தது. எம்பெருமானுக்கு மாலை அணிவித்து அந்த செயலை செய்து வந்ததுனால ஆண்டான். எப்படி வந்து இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறார்களோ, அதுபோல இவர்கள் ஆண்டான் மாலை அணிவித்து ஆட்சி செய்து வருபவர்கள். அதனால இது குடும்ப பெயர்னு சொல்லக்கூடியது உண்டு. அப்படிப்பட்டவர் நம்முடைய இந்த திருமாலை ஆண்டான். இந்த திருமாலை ஆண்டான் எம்பெருமானார் ராமானுஜருக்கு திருவாய்மொழியினுடைய அர்த்தார்த்தங்களை தான் ஆள வந்தாரிடமிருந்து கற்றது போல எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டிருந்தார். இப்படி செய்து கொண்டு வருகின்ற காலத்திலே ஒரு நாள் அவருக்கு ஏதோ வருத்தம் ஏற்பட்டு விட்டது. அவர் போவதை நிறுத்திவிட்டார். இது என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தகவல் திருக்கோட்டியூர் நம்பிக்கும் பெரிய நம்பிகள் இடத்துலையும் போய் சேருறது. அப்படி பெரிய நம்பிகள் கேட்ட உடனே அவர் வந்து இதை என்ன நடந்தது நீ கேட்போன்னு திருமாலை ஆண்டான்ட்ட போய், ஏன்பா திருவாய்மொழியை சொல்லி வைக்கணும்னு உங்களுக்கு ஏற்பாடு ஆகியிருந்தது, நீங்கள் பண்ணவில்லையே அப்படின்னு கேட்க திருமாலை ஆண்டான் சொல்கிறார், நான் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அதை என்னோடு விவாதம் செய்கிறான். எனக்கு ஆச்சாரியன் இப்படி தான் சொல்லியிருக்கார், நான் இப்படித்தான் சொல்லுவேன். ராமானுஜன் பண்ணக்கூடிய இந்த விவாதங்கள் தர்க்கங்கள் எனக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்ல பெரிய நம்பிகள் சொல்லறார், இல்லை நீ அப்படி பார்க்காதே. ஒரு காலத்தில் இந்த பூ உலகத்தில் சந்திப்பாணி கிட்ட சிஷ்யனாக கண்ணன் வந்து சேர்ந்தான். அது சந்திப்பாணிக்கு எவ்வளோ ஒரு பெரிய பெருமை. கண்ணன் அங்கு வந்து பாடம் பயின்றான் இல்லையா, அது மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு ராமானுஜர் சிஷ்யனாக கிடைச்சிருக்க. ராமானுஜனுடைய தர்க்க விவாதங்கள்லேயும் பொருள் இருக்கும். இவர் வழியாக தான் நம்முடைய இந்த திருவாய்மொழிக்கான வியாக்கியானம், திருவாய்மொழிக்கான ரகசிய பொருள், இதனுடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் எல்லாம் கோடானு கோடி மக்களை போய் சேருறது. ஆக சந்திப்பாணிக்கு கண்ணன் வந்தது போல் நமக்கு இந்த ராமானுஜன் வந்திருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த பாடம் சொல்ல சுலபமாக இருக்கும்னு சொல்ல, அதை கேட்டுக்கொண்ட திருமாலை ஆண்டான் மீண்டும் போய் ராமானுஜருக்கு திருவாய்மொழியினுடைய விளக்கங்களை ஆரம்பித்து திருவாய்மொழி முற்றுக்கும் தான் ஆளவந்தாரிடமிருந்து கற்ற பொருளையெல்லாம் ராமானுஜருக்கு சொல்லி, ராமானுஜர் சொல்கின்ற தர்க்க விவாதங்களையும் ஏற்று அந்தந்த இடங்களில் அதையும் அனுபவித்து கொண்டு கேட்டார் அப்படிங்கிறது இந்த வரலாறு.
அந்த வைபவத்தில் மனதில் வைத்து கொண்டு தான் நம்முடைய திருக்கோட்டியூர் பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து கேட்குறா, நான் திருமாலை ஆண்டானை போல செய்தேனா ஏதாவது அப்படின்னு சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போல. இவர்கள் திருமாலிரும் சோலையை சுற்றி கிடந்தார்கள், அங்கே ஆட்சி செய்தார்கள். இங்கே திருவரங்கத்துக்கு வந்து எம்பெருமானுக்கு திருமால் கைங்கரியம் மாலை கைங்கரியம் செய்தார்கள். எங்கெங்கெல்லாம் மாலை கைங்கரியம் இருக்கோ அதை செய்தார்கள். ராமானுஜருக்கு இந்த கிரந்தங்களை கற்றுக் கொடுத்தார். இப்படி திருமாலினுடைய திருவடியே சுற்றி கிடந்தார்கள். இது போல நான் ஏதாவது செய்தேனா அப்படின்னு நம்முடைய பெண் பிள்ளை ராமானுஜரிடம் கேட்கிறார்.